அன்பு குழந்தைகளே, இன்று நாம் திருவள்ளுவர் தாத்தாவின் ஒரு அருமையான குரலை கதையோடு காண்போம். முன்னொரு காலத்தில் விஜயன் என்ற மன்னன் இருந்தான். அவனிடம் எல்லாம் இருந்தும் யாராவது புகழ்ந்தால் மகிழ்ச்சியில் துள்ளுவான், யாராவது திட்டினால் கவலையில் உடைந்து போவான். மன நிம்மதி தேடி ஒரு முனிவரிடம் சென்றான். முனிவர் ஒரு கிண்ணம் நிறைய தண்ணீரை தந்து, மன்னா, ஒரு சொட்டு நீர் கூட சிந்தாமல் ஊரை சுற்றி வா, உன் கவலை தீரும் என்றார். மன்னன் ஊரை சுற்றி வந்தான். வழியில் மக்கள் அவனை புகழ்ந்தனர், சிலர் திட்டினர். ஆனால் மன்னன் எதையும் கவனிக்கவில்லை. அவன் கவனம் முழுவதும் நீர் சிந்தாமல் இருப்பதிலேயே இருந்தது. திரும்பி வந்த மன்னனிடம் முனிவர், மக்களின் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் உன்னை என்ன செய்தது என கேட்டார். மன்னன், சுவாமி, என் கவனம் கிண்ணத்தின் மீது இருந்ததால் எதன் மீதும் விருப்போ வெறுப்போ ஏற்படவில்லை என்றான். முனிவர் சிரித்துக்கொண்டே திருவள்ளுவர் தாத்தா சொந்த திருக்குறளை சொன்னார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அதாவது, வாழ்க்கையில் இன்பம் வரும்போது மகிழ்வதும் துன்பம் வரும்போது வாடுவதும் மனித இயல்பு. ஆனால் அந்த இரண்டையும் சமமாக பார்க்கும் பக்குவத்தை யார் வளர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எக்காலத்திலும் துன்பமில்லை. இதை கேட்ட மன்னன் தன் தவறை உணர்ந்தான். எதையும் விருப்பு வெறுப்பின்றி ஏற்கும் மனப்பக்குவமே உண்மையான மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து அமைதி பெற்றான். நீங்களும் உண்மையான மகிழ்ச்சி யாதென அறிந்து கொண்டீர்களா குழந்தைகளே? மீண்டும் அடுத்த குறளில் சந்திப்போம்.